நிகழ்ச்சி வேண்டாம், துக்க நிகழ்ச்சி வேண்டாம், வேற ஏதாவது வேற கொஸ்டின். தொடர்ந்து தமிழ்நாட்டு கல்வி ஆளுநர் ஆர்.என். ரவியை பொறுத்தவரை அவர் பதவியேற்ற காலம் முதல் இன்று வரை தமிழ்நாட்டின் ஆளுநராக செயல்படாமல் RSS, பஜ்ரங் தள் போன்ற பிரிவினை சக்திகளின் பிரச்சாரகராக, ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக அவர் செயல்பட்டு வருகிறார். சமீபத்தில் அவர் தமிழ்நாட்டின் கல்வி தரன், பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை பற்றி, நம்முடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸை பற்றி அவர் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அது முற்றிலும் தவறானது. கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்பாகவே ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிட்டத்தட்ட CBSE சிலபஸுக்கு நிகராக அந்த வடிவமைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு உலகம் முழுவதும், இன்னைக்கு அமெரிக்காவில் அத்தனை பேர் இன்னைக்கு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கன்னா அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படித்தவங்க தான். கிட்டத்தட்ட 90 விழுக்காடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படித்தவங்க தான். ஏன் நம்மளுடைய ISRO சயின்டிஸ்ட், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மயில்சாமி அண்ணதுரை, வீரமுத்துவேல் போன்ற ISRO சயின்டிஸ்ட் முதற்கொண்டு பல பேர் நம்முடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படித்தவங்க தான். உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு ஐரோப்பா, அமெரிக்காவில் போன்ற நாடுகளில் இருக்கிற முதன்மையான மருத்துவர்கள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சுட்டு போனவங்க தான். அதெல்லாம் புறந்தள்ளிட்டு அவருக்கு தெரியாம இல்லை, வேணுனே இந்த நேரத்தில் இந்த NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, PMSRI அது விஷயமா ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சரியில்லை, இங்க இருக்கிற ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சரியில்லை, இதனால இங்க இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு ஒரு பாதிப்புங்கிற ஒரு ஒரு கருத்தை திணிக்கிறார் ஊடகங்கள் மூலியமா. ஆனா இன்றெல்லாம் நேற்றெல்லாம் அவர் என்னைக்கு பதவி எடுத்து ஏத்தாரோ அன்னையிலிருந்து இந்த தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாரு. இது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பாஜக இல்லாத பிற கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களில் இது போன்ற செயல்பாடுகள் அங்கிருக்கிற ஆளுநர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையில இது போன்ற சர்ச்சைகள் கிளம்பிட்டு இருக்கு. சகோதரர் பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். மகாவிஷ்ணு என்ற நபர் அவருடைய ஆன்மீக சொற்பொழிவு பள்ளிக்கல்வி நம்முடைய தமிழ்நாட்டு ஒரு அரசு பள்ளியில் நடந்திருக்குங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நான் முதல்ல நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் கிட்ட நான் தெரிவிக்க வேண்டியது, அந்த நபர் மகாவிஷ்ணு ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, அது சனாதன சொற்பொழிவு. ஆன்மீக சொற்பொழிவு பொறுத்த என்னை பொறுத்த நல்லதுதான், வள்ளலாருடைய இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆன்மீக சொற்பொழிவு கிடையாது, சனாதன சொற்பொழிவு. இந்து மதம் வேறு, இந்து மதத்தை வைத்து உழைப்பு நடத்துவர்கள் வேறு. இந்த நபர் பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு என்பவர் அவரு தன்னைத்தானே கடவுள் சொல்றாரு, கடவுளின் அவதாரம் சொல்றாரு. 60 வயசு 70 வயசுக்காரங்க ஒரு காலில் விழுகிறாரு. இதுதான் ஆன்மீகமா? நான் கேட்கிறேன். அது சனாதனம். எப்படி ஒரு 60-70 வயசு முதியவர் அவர் காலில் விழுறாரு, அதை அவர் பார்த்து ஆசீர்வாதம் பண்றார். இவர் யாரு? அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, மந்திரம் ஓதுனா மேல இருந்து அக்னி மலை வரணுமா, மந்திரம் ஓதுனா இங்க இருந்து அங்க பறந்து போலாமா. எப்படி பள்ளி மாணவர்கள் பேசுற பேச்சு அது? இதுதான் சனாதனம் பேச்சு. நான் யாருக்கிட்டே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் இந்து மதம் வேறு, சனாதனம் வேறு. இந்து மதத்தை நாங்க வெறுக்கல, எதிர்க்கல. நாங்க சனாதனத்தில் இருக்க மூட நம்பிக்கைகள், நீங்க விதவைகள் உடன்கட்டை ஏறும் சொல்றது சனாதனம்.
பெண்கள் கல்வி கற்கக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம். பெண்கள் வீட்டை விட்டே போகக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம். இது போன்ற மூட நம்பிக்கைகள் சனாதனத்தில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சித்தாந்தங்கள் மூட நம்பிக்கையை பரப்புறவங்களை தான் நம்ம சனாதன சொற்பொழிவாளர் சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு சனாதன சொற்பொழிவு தான் அன்னைக்கு மகாவிஷ்ணு ஆற்றிய சொற்பொழிவு. அவர் மகாவிஷ்ணு கிடையாது, மகா பொய்யர் தான் சொல்லுவார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக பார்க்கப்படுறாங்க, அதுவும் அபராதம் விதிக்கப்படுது. நம்ம முதல்ல லிஸ்ட் போடுறாங்க, பேசுறேன்னு சொல்றாங்க. ஆனா எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இது ஏதாவது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு இது இன்றல்ல நேற்றல்ல, 40 வருஷமா இந்த தமிழக மீனவர்கள் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து டாக்டர் கலைஞர் ஐயா காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, நம்ம தமிழக மீனவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை காக்க ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி யாருக்கிட்ட அந்த விடை இருக்குன்னா ஒன்றிய அரசு, மாநில அரசு. நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதலாம், அழுத்தம் கொடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள், நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், எல்லா இயக்கங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த பிரச்சனைக்கு தமிழக மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. நான் நாடாளுமன்றத்தில் இதை பத்தி நான் பேசணும். நான் இது 40 வருஷமா நடத்திட்டு இருக்க பிரச்சனைங்க. முன்னாடி எப்படின்னா வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை நடக்கும். இப்ப சமீபத்துல இந்த 3-4 வருஷமா மாசத்துக்கு ஒரு நிகழ்வு. இப்போ இந்த வருஷம் 2024 வாரத்திற்கு ஒரு நிகழ்வு, ஒவ்வொரு வாரமும் ஒரு சம்பவம். சமீபத்துல 22 மீனவர்களை பிடிச்சதுல 12 பேர் விடுவிக்கணும்னா 98 லட்சம் கொடுக்கணும்னு சொல்றான் இலங்கை அரசு சொல்றாங்க. 98 லட்சம் கொடுக்கறதுக்கு என்ன காசு எங்க இருக்கு மீனவர்கள்கிட்ட? அவன் என்ன தங்க கடத்திட்ட போறான் தமிழக மீனவர்கள்? இல்ல போதைப் பொருள் கடத்திட்டு போறான் அவன்? 3 வேளை சாப்பாடு, அந்த 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்காண்டி அவன் கடல் கடந்து போறான். கடல் கடந்து போறது தவறுதான். ஆனா 3 வேளை சாப்பாடு அவனுக்கு. வீட்டுல அடுப்பு எறினா அவன் கடலுக்கு போடும். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போகும்போது திரும்பி வருவாங்கிற நிச்சயம் கிடையாது. அந்த வீட்டுல இருக்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் காலையில போறாரு, மாலையில வருவாரா அப்படிங்கிற ஒருதான். ஆனா மரண பயத்தோட ஒவ்வொரு நாளும் அந்த போராடுகின்ற அந்த மீனவ குடும்பங்களுக்கு ஒரு வழி தெரியல. அவங்களுக்கு கடலுக்கு போகணும். சில நேரங்கள் அது கடல் கடந்து போறாங்க. அங்கதான் மீன்கள் இருக்கு. ஏன்னா கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அது சார்ந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமான ஒரு மீன்பிடி இடங்கள், அங்கதான் மீன் வளங்கள் இருக்கு. அங்க வேற வழி கிடையாது. 3 வேளை சாப்பாடு காட்டி அங்க போறாங்க. அவங்கள போய் பிடிச்சு இன்னைக்கு 98 லட்சம் ரூபாய் கொடுக்குறா. என்ன இது ஒன்றிய அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கா? தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய குடிமக்கள் தானா? இந்த ஒன்றிய அரசு பதில் சொல்ல வேண்டும் சொன்னேன் நான். கச்சத்தீவை பத்தி தெரியும். கச்சத்தீவு பிரச்சனை, அங்க இருக்கிற ஒப்பந்தங்கள் 1974, 76 பட்ட ஒப்பந்தங்கள் பத்தி தெரியும். சீனாவுடைய ஊடுருவல் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பிரச்சனை என்ன, அதை பத்தி பேசினாலே சீனா பிரச்சனை, நம்மளுடைய ஒப்பந்தங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இந்த பிரச்சனைக்கு என்ன நீங்க முடிவு சொல்ல போறீங்கன்னு அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசுறேன். அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உரையாடினேன். அவர் சில நல்ல கருத்துக்களை சொன்னார். இந்த பிரச்சனைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா ஒன்றிய அரசு கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான சில முடிவுகளை எடுக்க வேண்டும், இலங்கை அரசை பணிய வைக்க வேண்டும் என்கிறத என்னுடைய கருத்து. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சினிமா உலகில் ஒரு ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் ரசிக்கிறாங்க. நிறைய பேர் அரசியலுக்கு வரணும்னு விரும்புறாங்க. அவரால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா கண்டிப்பா சந்தோஷம் தான். மறுமலர்ச்சி திமுக சந்தோஷம் தான். உங்களை மாதிரி பத்திரிகையாளர் மக்கள் மாதிரி எனக்கு சந்தோஷம் தான். அவரு அன்னைக்கு கொடியை அவருடைய இயக்கத்துடைய கொடியை அறிமுகப்படுத்தும் பொழுது எங்களுடைய இயக்கத்தின் முக்கியமான கொள்கைகள் என்னன்னா சமூக நீதி, மதசார்பின்மைன்னு சொல்லியிருக்கிறாரு. அது திராவிட இயக்கங்களின் சித்தாந்தங்கள், கொள்கைகள் வரவேற்கிறோம் என்று நான் சொன்னேன். நான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நான். ஆனா நடைமுறை அரசியல் அவர் நல்லது நினைக்கலாம். ஆனா நடைமுறை அரசியல் ரொம்ப கஷ்டங்கள். 4 வருஷமா நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். இவ்வளவு கஷ்டங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்கு நடைமுறை அரசியல். இதெல்லாம் கடந்து அவர் வரணும். அடுத்த ஒரு மாநாட்டுல அவருடைய கட்சியோட நிலைப்பாடு, கொள்கைகளை பத்தி விரிவா சொல்றேன்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா அவருடைய நல்லபடியா சொல்வார் நான் எதிர்பார்க்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.